ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இந்த நெந்து காலங்களில் நாம் இருக்கிறபடியினால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரண பாடுகளை அடிக்கடி தியானித்து கொண்டே இருக்கிறோம். நாம் சிலுவை மரண பாடுகள் எல்லாம் எதற்காக என்றால் நாம் பரமபிதாவாகிய தேவனோடு நாம் ஒப்புரவாகுவதற்காக தான் அந்த காரியங்கள் நடைபெற்றது. நாம் எவ்வாறு ஒப்புரவாக முடியும் என்றால் நம் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தால் கழுவப்படும் பொழுது ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்று நாம் பிதாவாகி தேவனோடு ஒப்புரவாகிறோம். ஆகையால் இந்த காலத்தில் மற்றொரு தலைப்பாக மனம் திரும்புதல் என்பதை குறித்து நாம் சற்று சிந்திப்போம். ஏனென்றால் இந்த மனம் திரும்புதலின் சத்தியம் என்று அநேக திருச்சபைகளில் பிரசங்கிக்கப்படுவது குறைந்து கொண்டே வருகிறது. அநேக காலங்கள் அது மற்ற பல்வேறு விஷயங்களை குறித்து விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாகவே நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதன் முக்கியத்துவம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் பிரசங்கத்தை தொடங்கின பொழுது இவ்வாறு தான் தொடங்கினார். மார்க் 1:15 காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். பிரியமானவர்களே, இப்பொழுது காலம் மிகவும் சமீபமாயிற்று. ஐயால் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று கூறுகிறார். ஏனென்றால் இங்கு நாம் காலத்தை பார்த்தால் நாம் கடைசி காலங்களில் வந்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்பொழுது என்ன நடக்குமோ என்று தெரியாது. மற்றவர் எல்லாருமே ஒரு திகைப்பு தான் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த காலம் என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ என்று. ஆனால் அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய காலத்திலே 2000 வருடங்களுக்கு முன்பே காலம் நிறைவேறிட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள் என்றார். பிரியமானவர்களே, நாம் இந்த சுவிசேஷ சத்தியத்தை அதிகமாக கேட்பதற்கு நாம் விரும்ப வேண்டும். சுவிசேஷ சத்தியத்தின் மூலம் நாம் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள மனம் திரும்ப வேண்டும். ஆகையால் இந்த மனம் திரும்பலின் சத்தியத்தை நாம் முற்றிலுமாக உணர்ந்து கொண்ட மக்களாக, முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்ட மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த சிலுவை மரண பாடுகள், அதற்காக தான் இந்த 40 நாள் தியானங்கள். ஆகையால் இந்த மனம் திரும்பும் பொழுது நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஸ்லாக்கியம் என்பதை குறித்து நாம் வேதாந்தத்தின் அடிப்படையில் சற்று காணலாம். முதலாவது, நாம் மறுபடியும் கட்டப்படுகிறோம். ஒருவேளை நம் வாழ்க்கை மிகவும் விடிந்து போன நிலைமையில் இருக்கிறது. மறுபடியும் தூக்கி நிறுத்தப்பட முடியுமோ? எல்லாம் முடிந்து போயிட்டே, எல்லாம் தொலைத்து விட்டேனே, இனி என்ன செய்வது? இப்படி நடந்திருந்தால் நன்றாக இருக்குமே, ஆலோசனையை கேட்காமல் நாம் இருந்து விட்டேனே என்றெல்லாம் அநேக மனக்கலக்கத்துக்குள் உண்டாகியிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள், மனம் நொந்து போனவர்கள் எல்லாம் நாம் மனம் திரும்பி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே திரும்ப கட்டப்படுவோம். யோபு 22:23 நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். பிரியமானவர்களே, யோபு நீதிமானாக இருந்த போதிலும் அவருடைய சிநேகிதர்கள் அவரை குற்றப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். காரணம், நீர் ஏதாவது ஒரு குற்றம் செய்திருப்பீர், அதனால்தான் உமக்கு இவ்வளவு துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் வருகிறது. எல்லாம் தொலைத்து விட்டார். அவரால் இனி எந்திருக்க முடியுமோ? ஏனென்றால் ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லா மக்களும் இறந்து போய்விட்டார்கள். சொத்து சுகம் சம்பாதித்த அனைத்தும் முடிந்தது என்று சொல்லத்தக்க நிலைமையில் தான் இருந்திருந்தார். ஆகையால் யோபு எப்படி திரும்ப கட்டப்படுவார் என்று அவருடைய ஆலோசனை, நண்பர்கள் ஆலோசனை சொல்லும் பொழுது, நீர் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். பிரியமானவர்களை, நாமும் கூட நாம் மனம் திரும்பும் பொழுது திரும்ப கட்டப்படுவோம். பக்தனாக யோபுவுக்கு அப்படி ஒரு ஆலோசனை என்றால் நமக்கு எப்படி இருக்கும்? நாம் என்ன நிலைமையில் இருந்து விழுந்தோம் என்று நாம் சிந்தித்து கட்டதாக நாம் திரும்ப கட்டப்பட வேண்டும். நாம் எவ்வாறு திரும்ப கட்டப்படுவோம் என்பது ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நடக்கும். நாம் நம்முடைய சித்தத்தின்படி இருந்து கட்டினதெல்லாம் விடிந்து போய் இருக்கும் பொழுது, நாம் சர்வவல்லவரிடத்தில் நாம் மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாகவே திரும்ப கட்டப்படுவோம். ஆகையால் இந்த திரும்ப கட்டப்படுவது எப்படி, எவ்வாறு என்பதை நாம் அப்போஸ்தலனாகிய பவுலின் மனம் திரும்புதலின் என்று தெரிந்து கொள்ளலாம். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரிஜினல் நேம் சவுல். அவர் பிரதான ஆசாரியராக இருந்தபடியினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவருடைய சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். ஆண்டவராக இயேசுவை கிறிஸ்து என்று மறுதலித்தார். ஏற்றுக்கொள்ளவே முடியவே இல்லை. ஏனென்றால் அவர் தன்னை தேவகுமாரன் என்று சொன்னபடியினால் தேவதூஷணம் சொல்லுகிறார் என்றெல்லாம் அவர்கள் பரிகரித்து வந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது
அந்த சவுல் பிரதான ஆசாரியரிடம் சென்று, இந்த மார்க்கத்தில் இருந்தவர்களை நான் கொலை செய்யும்படி எனக்கு நிருபங்கள் தர வேண்டும் என்று எருசலேமுக்கு எல்லாம் நிருபங்கள் வாங்கி கொண்டு தமஸ்குக்கு நேராக புறப்பட்டார். அப்பொழுது தமஸ்குக்கு செல்லும் பொழுது ஒரு சடுதியில் ஒரு பேரொளி அவரை சுற்றி பிரகாசித்தது. சடனே கீழே விழுந்தார். அப்பொழுது தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். அது என்ன சத்தம் என்றால், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறதா என்று கேட்டார். இந்த சத்தத்தை கேட்டவுடன் சவுல் மிகவும் திடுக்கிட்டு பிரமித்து அவர் ஆண்டவரை பார்த்து இப்படி கேட்கிறார். அப்போஸ்தலர் 9:5. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். பிரியமானவர்களே, இவ்வளவு காலம் அப்போஸ்தலனாகிய சவுல் தான் ஏதோ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறேன் என்று நினைத்து கொண்டு அநேக காரியங்களை செய்து வந்தார். ஏனென்றால் அது பிதாவின் ராஜ்யம்தான் எங்களுக்கு வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக தேவ மைந்தனாக உயிர் கொடுத்தவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் ஒரு சாமியார் தன்னுடைய சுய விருப்பத்தில் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி கொண்டிருந்தார். அது தேவனுக்கு விரோதமாக இருந்தது என்று அவருக்கு தெரியாது. அதற்காக தான் திருச்சபைகளை அழிக்க முடியும், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிகளை கொலை செய்ய முடியும், நெருப்புகளை கேட்டு வாங்கி கொண்டு செல்லும் பொழுது இப்படி ஒரு காரியம் இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னது, சவுலே சவுலே, முள்ளில் உதிக்கிறது உமக்கு கடினம். பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்பாத பட்சத்தில் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துவதற்கு சமானம்தான். அது துன்பப்படுத்துவது மட்டுமல்ல, அது முள்ளில் உதைக்கிறதுக்கு சமானம். நாம் நம்மை முள்ளில் உதிக்கும் பொழுது நம்முடைய கால்கரங்களில் தான் காயப்படும். அதை நாம் உணராமல் இருக்கிறோம். ஆகையால் நாம் என்ன செய்வது என்றால், நாம் உணர வேண்டும், ஆண்டவரே நான் எப்படி திரும்ப கட்டப்படுவதற்கு நான் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறேனா, மனந்திரும்பலின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்று நாமே ஆராய வேண்டும். அப்பொழுது சவுல், ஆண்டவரே நீர் என்ன சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார். பிரியமானவர்களே, இங்கு சவுல் மனம் திரும்பினவனாக முதலாவது கேட்ட கேள்வி, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று. பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்புவதற்கு திரும்ப கட்டப்படுவதற்கு நாம் கேட்க வேண்டிய முதலாவது கேள்வி, ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று. இதுவரைக்கும் நாம் முள்ளில் உதைக்கிறவர்களாக காணப்பட்டால், மனம் திரும்பாதவர்களாக காணப்பட்டால், இப்பொழுது மனம் திரும்பி சவுலை போல நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே நான் என்ன சித்தமாக இருக்கிறீர் என்று. பிரியமானவர்கள், அப்படி கேட்கும் பொழுது நாம் திரும்ப கட்டப்படுவதற்கு ஏதுவாக தேவன் நம்மை குறித்து பல காரியங்களை வெளிப்படுத்துவார். இவ்வாறு சவுலிடம் ஆண்டவர் சொன்னவுடன் சவுல் உடனே அவர் தமஸ்குக்கு போய் நேர்த்திருவை என்ற தெருவில் தங்க முடிந்தார். பார்வை இல்லாமல் 3 நாளாக புசியாமலும் குடியாமலும் இருந்தார். அப்பொழுது அனனியா இந்த தீர்க்கதரிசி வந்து அவர் ஜெபித்து, பார்வை இல்லாதபடியினால் கண்ணில் மீன் செதில் போல் இருந்தது, விழுந்த பொழுது பார்வை பெற்றவனாக இருந்தார். உடனே பார்வை பெற்ற உடனே அப்பம் புசித்து ஞானஸ்தானம் பெற்று அவர் தாமதமின்றி, அப்போஸ்தலர் 9:20, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். பிரியமானவர்களே, இங்கு சவுலை பவுலாக தேவன் மாற்றினார். ஒரு சடிதி ஒளியில் சவுலை பவுலாக மனமாற்றம் பெற செய்தார். சவுலை பவுலாக மாற்றுவது அவர் திரும்ப கட்டப்படுவதற்கு, அவர் தேவனுடைய ராஜ்யத்தை, உண்மையான தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரமாகிய கல்லின் மேல் கட்டப்படுவதற்காக தான் அவர் மனம் மாறுதலை குறித்தார். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் மறுபடியும் மூன்று கட்டப்படுவதற்கு ஏதுவாக மனம் மாறுதலை பெற்று ஜீவிக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். மனம் மாறுவது இல்லாமல் நாம் கிறிஸ்துவனாக இருந்து நம்ம முயற்சியினால் எவ்வளவோ காரியங்களை நாம் செய்தாலும் கடைசியில் அது ஒரு தோல்வியாக தான் முடியும். ஆனால் மனம் திரும்பிய பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நமக்கு வெற்றியை தான் தரும். தேவனே எல்லா காரியங்களையும் பார்த்துக் கொள்வார். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால், அவர் ஒரு புதிய அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு புதிய ஏற்பாட்டில் உள்ள பல புத்தகங்களை நமக்கு எழுதி தந்துள்ளார் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு. பிரியமானவர்களே, இதுதான் மறுபடியும் கட்டப்படுவதற்கு சமானம். ஆகியால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இடிந்து போன வாழ்க்கை
எல்லாம் போய்விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது என்று யோபுவை போல் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம். நீங்கள் மனம் திரும்புங்கள். எந்த இடத்திலிருந்து விழுந்தேன், எதற்காக இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடந்தது என்று நீங்கள் மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாகவே மறுபடியும் ஊன்ற கட்டப்படுவீர்கள். யோபு பக்தன் கூட மறுபடியும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். இங்கு அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட திரும்பியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல் போட்டு மறுபடியும் ஊன்ற கட்டப்பட்டு தேவராஜ்யத்தின் மகனாக திகழ்ந்தார். ஆகையால் அப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கும் தந்தருவாராக. இரண்டாவது, நாம் மன திரும்பி ரட்சிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 30:15, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். நான் மனம் திரும்புவதிலே நிச்சயம் நான் மனம் திரும்பி விட்டேன். இந்த பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து நான் விடுபட்டு விட்டேன். உண்மையாகவே இந்த பழைய பாவ பழக்கங்களிலிருந்து எனக்கு அதிக வெறுப்பு வருகிறது, இதை எனக்கு செய்யக்கூடாது என்று உணர்கிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அமர்ந்திருப்பது வேண்டால் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வேதத்தை வாசிக்கவும் அதிகமாக ஜெபிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் மனம் திருந்தி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு முதல் படி மனம் திரும்புதல். பிற்பாடு நாம் அமர்ந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட நாம் மனம் திரும்பின பின்பு அவர் பழைய அப்போஸ்தலர்களோடு சேராமல் அங்கு அரபி தேசத்துக்கு போய் தங்கியிருந்து அங்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். பிற்பாடு 3 வருடம் கழித்துதான் எருசலேமுக்கு வந்தார். அதற்கு முன்பாக அரபி தேசத்தில் இருந்தார். பிற்பாடு தமஸ்குவில் இருந்திருப்பார் என்று நினைக்கிறேன். பிற்பாடுதான் அவர் அப்போஸ்தலரோடு சேர்ந்து கொள்ளப்பட்டார். காரணம் என்னவென்றால் மனம் திரும்புவதின் சத்தியத்தை ஊன்ற கட்டப்படுவதற்கு தேவனோடு அமர்ந்திருந்து தனித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ வாக்கியங்களை நாம் படித்து இந்த பாவத்திலிருந்து நான் மனம் திரும்பினேனா, இந்த காரியத்திலிருந்து நான் விடுதலை பெற்றேனா, இதற்கு விரோதமாக நான் பேசியிருக்கிறேனே, நான் விடுதலை பெற வேண்டும், இவர்களுக்கு விரோதமாக நான் அநியாயமாக குற்றம் சாட்டி விட்டேனே, இந்த காரியங்களெல்லாம் தேவன் மன்னிக்க வேண்டும் என்று நாம் சற்று நேரம் சற்று காலம் மனம் திரும்பின பிறகு வேத வாக்கியங்களை படித்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்களெல்லாம் அறிக்கை பண்ணி ஒப்புரவ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலமாக இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் அமர்ந்திருந்தால் கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொள்வோம். அமர்ந்திருந்தால் என்பது அமைதியாக இருக்கும் பொழுது ஏதோ சாதுவானவர் பலவீனப்பட்டவர்கள் என்று நினைக்கக்கூடாது. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமக்கு பலனாக இருக்கும். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் மனம் திரும்புதலின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு அமர்ந்திருந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வேத வாக்கியங்களை வாசித்து வேத வாக்கியங்கள் சுட்டி காட்டுகிற எல்லா காரியங்களையும், வீணான காரியங்களையும், வேண்டாத காரியங்களையும் விட்டு விலகிவிட்டோமா என்று நாமே ஆராய கடமைப்பட்டுள்ளோம். அப்பொழுது மனம் திரும்புதல் நிச்சயமாக ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக, நாம் பிடித்திருப்பதற்கே நாம் மனம் திரும்ப வேண்டும். அநேகர் நாம் நினைத்து கொண்டிருப்போம், நாம் ஏன் மனம் திரும்ப வேண்டும்? நான் தான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேனே, எனக்கு தான் பைபிளில் உள்ள எல்லா காரியங்களும் தெரியுமே, எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் சொல்லுவேனே என்று மனம் திரும்பும் அவசியம் இல்லை என்று நாம் நினைக்கக்கூடாது. வேதாகம் சொல்கிறது, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 பேரை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகராஜ்யம் நிச்சயம் சந்தோஷப்படுமோ. ஆகையால் நாம் மனம் திரும்பின ஒருவரில் நாம் எண்ணப்படுவதற்கு பாக்கியவான்களாக நாம் காணப்பட வேண்டும். எசேக்கியேல் 18:32, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்பாமல் நாம் சாகும் பொழுது நிச்சயமாகவே நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இன்று நாம் பார்க்கும் பொழுது ஏராளமான பேர் மனம் திரும்பாத கிறிஸ்தவர்களும் கூட சடிதியான மரணத்தினால் பீடிக்கப்பட்டு இறந்து போகிறார்கள். ஏனென்றால் ஒருவருக்கு மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது, ஆனால் மரணம் நிச்சயம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பும் பொழுது நீங்கள் சீக்கிரமாக செத்து போவதில்லை, சடிதியாய்
மரணப்படுக்கையில் போடுவதில்லை என்று கூறுகிறார். ஏனென்றால் மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பாவத்தில் மரிப்பது தேவனுக்கு பிரியம் கிடையாது. பாவத்தை ஜெயித்து மனம் திரும்பி அவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுதுதான் சாவு நீதிமானின் சாவை போல் இருக்கும். நம் சாவு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று ஜீவனை விட்டது போல நாம் எக்கால துணியோடு ஒரு சந்தோஷ ஜெயத்துணியோடு நம் சாவை முடிக்க வேண்டும். அதற்கு மனம் திரும்புதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் உண்மையாகவே நீங்கள் பழைய பாவப்பழக்கங்களிலிருந்து நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா? இல்லை என்றால் இன்னும் பொறாமை, வாக்குவாதம், கள்ளத்தொடர்பு போன்ற காரியங்களை சிக்கிக் கொண்டு தவிக்கிறீர்களா? இதை சிந்திப்போம். தேவன் உங்களுக்கு விடுதலை அளிச்சுவாராக. இங்கு அடுத்ததாக மனம் திரும்பல் ரட்சிப்பு மிக மிக சமீபத்தில் இருக்கிறது. நாம் நினைத்து கொண்டிருப்போம், அந்த காலத்தில் எல்லாம் ரட்சிக்கப்படுவர்கள் சொற்ப ஜனங்களாக தான் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது இந்த யூடியூப், ஃபேஸ்புக் சாட்சிகளை பார்க்கும் பொழுது அநேக புறஜாதி மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அநேக சகோதர சதிகள் வேற்று மதத்தினர் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை உண்மை என்று அறிக்கை பண்ண அவர்கள் செத்தாலும் பரவாயில்லை என்று தேவனுக்கு உறுதியாக இருக்கிறார்கள். காரணம் ரோமர் 13:11 நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களால் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் விசுவாசி என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதுதான். நாம் தேவனை விசுவாசிக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று. ஆனால் ரட்சிப்பு என்பது மனம் திரும்புதலின் அடிப்படையாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பு மனம் திரும்புதல் மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நாம் நோவாவின் காலத்தில் வெள்ளம் வந்த பொழுது நோவாவின் பேழை மிதந்து கொண்டே இருந்தது, ஆனால் அது கதவு அடைக்கப்பட்டிருந்தது. அந்த அநேக மக்கள் அந்த பேழையின் கதவுக்கு அருகில் தான் இருந்தார்கள், ஆனால் உள்ளே செல்ல முடியவில்லை. காரணம், அந்த பேழை கட்டும்போது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மனம் திரும்புதலின் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட காலம் சமீபமாயிற்று. நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், அதற்கென்ன, இப்பொழுது என்ன அவசியம்? ரட்சிக்கப்பட வேண்டுமா? நான் 40 வயதாகட்டும், இல்லை 50 வயதாகட்டும், இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிரகாரம் அதிகம் வேதாந்தத்தை படிக்கலாம், ஜபிக்கலாம் என்று நாம் சற்று கால் தமர்த்தி கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய சாவு எப்பொழுது வரும் என்று எனக்கு தெரியாது. ஆகையால் நாம் நித்திரையை விட்டு எழுந்து காலம் சமீபமாக இருக்கிறதுனால் ரட்சிப்பை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். உடனடியாக ரட்சிக்கப்படுகிற சத்தியத்தை எங்கு எவர் வாயில் கேட்டாலும் உடனே ஏற்றுக்கொண்டு இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார், தெளிவுபடுத்துகிறார், விடுதலை செய்ய வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறார் என்று நிச்சயமாக ஒரு மனம் திரும்பின கிறிஸ்தவராக நாம் வாழ வேண்டும். அதுதான் தேவனுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம். அதுதான் இந்த 2 காலங்களின் மகத்துவம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்தது, நாம் மனம் திரும்பிய பிற்பாடு நாம் மாற வேண்டும். எப்படி மாற வேண்டும் என்றால், ஒரு சிறு குழந்தையை போல் மாற வேண்டும். நீங்கள் மத்தேயு 18:3 பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நாம் மனம் திரும்புதலின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு முதலாவது செய்ய வேண்டிய காரியம், நாம் பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். இந்த பிள்ளைகளின் குணாதிசயம் என்னவென்றால், ஒரு மன்னிக்கிற தன்மை, மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அதை மனதில் வைத்துக் கொள்ளவே தெரியாத தன்மை, ஒரு இன்னசென்ட் குவாலிட்டி. பெற்றோர்கள் பாருங்கள், பெற்றோர்கள் எவ்வளவு அடித்தாலும் சிறந்து கொண்டாலும் கண்டித்தாலும் கொஞ்சம் நேரம் அழுவும், பிற்பாடு அதற்கு பெற்றோர்களை குறித்து ஒரு மனதில் ஒரு வன்மம் வைக்க தெரியாது. பிற்பாடு அந்த பெற்றோரிடம் சென்று அவருடைய அரவணைப்புக்காக எண்ணிக்கொண்டு நிற்கணும். பிரியமானவர்களை, சிறு பிள்ளைகளைப் போல மாறுவதற்கான முதலாவது குணாதிசயம், நாம் மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை கொடூரமான துன்பம் நமக்கு அவர்கள் இழுத்திருந்தாலும் பரவாயில்லை, நாம் மனம் திரும்புதலின் சத்தியத்தை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாகவே நாம் துரோகிகளுக்கும் நாம் மன்னிக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது, இதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பிரியமானவர்களே,
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுமை இழைத்தது போல நமக்கு யாரும் இன்னும் கொடுமை இழைக்கவில்லையே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்லவராகவே சுற்றித் திரிந்தார். அநேகம் வியாதிஸ்தரை குணமாக்கினார். தேவராட்சியத்தின் சத்தியத்தை உணர்ந்து கொள்ளும்படி அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போனார். அவரையும் சிலுவையில் கொண்டு போட்டார்கள். ஆனாலும் அவர் சொன்னது, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆகையால் நாம் இன்னும் மன்னிக்க முடியாத தன்மையிலிருந்து மீளாவிட்டால் நாம் இன்னும் மனம் திரும்பவில்லை என்பது சத்தியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அளித்த கொடுமையை போல் நமக்கு அளிக்கப்பட்டது என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நாம் மன்னிக்காமல் இருக்கலாம். ஆனால் அதைவிட ஒரு கொடுமையான சம்பவம் இன்னும் யாருக்கும் நிகழவே இல்லை. அவரே தனக்கு கொடுமையற்றவர்களை மன்னித்து விட்டால் நாம் எந்த மூளைக்கு? ஆகையால் முதலாவது நாம் மனம் திரும்ப வேண்டியது சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். நாம் யாராவது மன்னிக்க முடியாமல் நாம் வெறுத்து கொண்டிருக்கிறோமா? நமக்குள் ஒரு வெறுப்பின் உணர்ச்சி, பொறாமையின் உணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதா? சிந்திப்போம் பிரியமானவர்களே. நாம் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாறி அலோராஜ்யத்தை சுதந்திரிக்கிற மக்களாக நாம் காணப்படுவோமாக. அடுத்ததாக, மனம் திரும்பாவிட்டால் நாம் கெட்டுப்போவோம் என்றால் எதற்குமே உதவாமல் போய்விடுவோம், யாருக்குமே உதவாமல் போய்விடுவோம். நம்மையே நாம் வெறுப்போம். ஏனென்றால் ஒரு கெட்டுப்போன ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கெட்டுப்போன உணவு, ஒரு கெட்டுப்போன காரியம் விரும்பவே மாட்டோம். அதையெல்லாம் வெளியே கொட்டப்படுவதற்கு தான் உதவும், யாருமே விரும்பப்படும். ஆகையால் தேவன் நம்மை எச்சரிக்கிறார், நாம் மனம் திரும்பாவிட்டால் நாம் கெட்டு போவோம். இங்கு லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம். பிலாத்து சில கலிலேயுடைய இரத்தத்தை அவர்கள் யூத ஜனங்களின் பலிகளோடு கலந்திருந்தார். இதை அறிந்த பொழுது சிலர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் இந்த காரியத்தை சொன்னார்கள். என்ன ஒரு அநியாயம் பாருங்கள் ஆண்டவரே, அந்த கலிலேயருடைய இரத்தத்தை எல்லாம் யூதருடைய பலிகளில் கலந்திருக்கலாம். அந்த கலிலேயர்கள் மிகவும் கொடியவர்களோ, அதனால்தான் அவரை கொன்று இந்த காரியம் நடந்ததோ என்று கேட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது லூக்கா 13:2. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவர்கள் சம்பவத்தினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் கெட்டு போகத்தக்கதாக தேவன் நம்மை இந்த உலகத்தில் உண்டாக்கவில்லை. உயிர் வாழத்தக்கதாக, கெட்டு போகாமல் ஜீவனை கொடுக்கிற காரியத்தை இருப்பதற்காக தான் தேவன் நம்மை மீட்டி எடுத்திருக்கிறார். ஆகையால் நாம் நினைத்துக் கொள்வோம், மிகவும் பாவிகளாக இருப்பவர்கள் தான் பொல்லாதவர்கள், மோசமானவர்கள் என்று. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனம் திரும்பாமல் போனால் நாம் இந்த கலிலேயே நாம் கெட்டு போனவர்களுக்கு சமானமாக இருப்போம். ஆகையால் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இங்கு சிலுவையில் அறையப்பட்ட கல்வன் ஒரு கெட்டுப்போன நிலைமையிலும் கூட தன்னுடைய பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கையிட்டார். அவர் மற்ற கல்வன் அவரை இழந்த போதும் கூட அவனை கடிந்து கொண்டு, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று சொன்னான். எப்படி தெரிந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்ற வார்த்தைகளை கேட்ட பொழுது, இவர் ஒரு குற்றமும் செய்யாமல் இப்படி அடிக்கப்பட்டு வாத முடிகிறாரே, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று தன் தவறை உணர்ந்தவனாக ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, அடியானை பரதீசில் இருக்கும் பொழுது நீ நினைத்தல்லும் என்று கேட்டான். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறினது, இன்றைய தினம் நீ என்னோடு நீ இருப்பாய் என்றது. ஆண்டவரே, என்னை நினைத்தல்லும் என்று, உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தல்லும் என்று அந்த கல்வன் சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் கெட்டுப்போக இருந்த கடைசி கல்வன் மீட்கப்பட்டான். காரணம், அவன் மனம் திரும்பினான், தன் பாவங்களை உணர்ந்து கொண்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை பண்ணுவதற்கு எந்த தருணமும் அவனுக்கு கிடைக்கவில்லை, அவனுக்கு தெரியவும் இல்லை. ஆனால் நான் பாவி என்று உணர்ந்து கொண்டு, தேவனே, அடியேனை உடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்தல்லும் என்று கூறினான். பிரியமானவர்கள், நாம் இந்த பாவ உணர்வு அடைந்திருக்கிறோமா? ஒருவேளை இந்த கல்வனை போல நமக்கு கடைசி தருணம் கிடைக்காமல் போகலாம். ஆனால் இப்பொழுதே தேவன் நம்மை பாவி என்று உணர்த்தும் பொழுது நாம் மனம் திரும்புதலை பெற்று நாம் ஜீவிக்க கடமைப்பட்டுள்ளோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக.
அடுத்தது மனம் திரும்பல் ஒரு தெய்வ கட்டளை. நாம் நினைத்து கொண்டிருப்போம், நம் தேவையினால் மனம் திரும்பலாம், இல்லை என்றால் பரவாயில்லை, அனுபவிக்கலாம், கடைசி காலத்தில் கிடைத்தால் பார்க்கலாம், இல்லை என்றால் எல்லாரும் போகிற வழியில் போகலாம் என்றுதான் அநேக கிறிஸ்தவர்கள் இன்று ஜீவித்து கொண்டே இருக்கிறார்கள். கிறிஸ்தவ சத்தியத்தை கேட்டும் வேதாந்தத்தை அறிந்தும் இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் அவர்கள் மனம் திரும்பாமல் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மனம் திரும்புதல் தேவ கட்டளையாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 17:30 பார்த்தீர்கள் என்றால், அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது மனம் திரும்புதலின் சத்தியம், இல்லை என்றால் வேதாம் சத்தியம் எங்கு பார்த்தாலும் இப்பொழுது பிரசங்கிக்க துணித்து விட்டது. டிவி வந்து விட்டதுனால், வாட்ஸ்அப் வந்து விட்டதுனால், ஃபேஸ்புக், யூடியூப் வந்து பார்த்தீர்கள் என்றால் அடிக்கொரு தரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை யாராவது ஒருத்தர் பறைசாற்றி கொண்டே இருக்கிறார்கள். எல்லா மொழிகளிலும் இப்பொழுது தேவனுடைய சத்தியம், உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் தேவனுடைய சத்தியம் பறைசாற்றி குவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. காரணம், இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். அறியாமை உள்ள காலங்கள் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன் இருந்த காலம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின் அவர் பலியாக நமக்கு வார்க்கப்பட்டபடியினால், அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டபடியினால் நிச்சயமாகவே நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆகையால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற மக்களாக, நாம் தேவ கட்டளையை ஏற்றுக்கொண்ட மக்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய கட்டளையை உதாசனம் பண்ணுவதற்கு நிச்சயமாகவே மரணம் என்பது நியாயத்திற்கு, நிச்சயமாகவே நரகம் என்பது நியாயத்திற்கு. ஆகையால் நாம் தேவ கட்டளையை ஏற்றுக்கொண்ட மக்களாக மனம் திரும்ப ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதற்கு கீழ்ப்படிவோமாக. ஜெபம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்புதல் என்பதை குறித்து நாங்கள் சுற்று காரியங்களை சுத்தம் கட்டாவே. எத்தனையோ காலங்கள் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பாவங்களை உணராமல் மனம் திரும்பாமல் ஏதோ கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் கத்தாவே. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த மனம் திரும்பலின் சத்தியத்தை உணர்ந்து கொண்ட மக்களாக, நாங்கள் பாவ காரியங்களை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தும் போது உணர்ந்து கொண்டு அதை அறிக்கையிடுகிற மக்களாக மாற்றி போட வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே, சவுலை பவுலாக மாற்றின பொழுது அவன் கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரை நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்பது. அதே போல் ஆண்டவரை மனம் திரும்புகிற நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று நாங்கள் கேட்டு, நாங்கள் மறுபடியும் ஊன்ற கட்டப்படுவதற்கு ஏதுவாக மறுபடியும் தேவராஜ்யத்தை கட்டப்படுகிற மக்களாக நீர் எங்களுக்கு மாற்றித்தர வேண்டும் என்று கெஞ்சிறோம் கத்தாவே. ஆண்டவரே, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் பலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறோம் கத்தாவே. அந்த சந்தோஷத்தை நாங்கள் பங்கு பெறுகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று கெஞ்சிறோம். ஆண்டவரே, அறியாமையுள்ள காலங்கள் தேவன் காணாதவரை போயிருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் கத்தாவே. அந்த கட்டளையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிற மக்களாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம் கத்தாவே. ஆண்டவரே, மனம் திரும்பலின் சத்தியத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கத்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்த தருணத்துக்காக தோத்திரம் கத்தாவே. நாங்கள் நித்திரையை விட்டு எழுந்து மனம் திரும்புவதற்கு ரட்சிப்பு மிக சமீபமாக இருந்தபடினால் நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்ட மக்களாக கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். நாங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து மூன்ற கட்டப்பட ஆண்டவர் கிருபை செய்ய போறதாக ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மனதிலும் மனம் திரும்புதலின் சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை இருதயத்தை நீர் ஒருமுகப்படுத்த போறதாக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.